தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத் பகுதியைச் சேர்ந்த கௌதம் ஜெயின் என்பவர் வியாபாரம் செய்து வருகிறார். இவரது 11 வயது மகன் பேகம்பேட்டை பகுதியில் உள்ள அக்ஷரா வாக்டேலி சர்வதேச பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இவர் வழக்கம் போல் திங்கட்கிழமையன்று பள்ளிக்கு சென்றார். அப்போது உணவு இடைவேளை வர மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து உணவு உட்கொண்டார் அந்த சிறுவன். அப்போது சிறுவன் பசியில் இருந்ததாக தெரிகிறது. இதனால் தனக்கு கொடுக்கப்பட்ட 3 பூரிகளை ஒரேடியாக வாயில் திணித்திருக்கிறார். இதனால் எதிர்பாராத விதமாக பூரி தொண்டையில் சிக்க அங்கேயே மூச்சு திணறி சிறுவன் சரிந்ததாக கூறப்படுகிறது. இதனை கவனித்த சக மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்களிடம் கூறியதை அடுத்து சிறுவனை உடனடியாக அருகிலிருந்த கீதா நர்சிங் ஹோமுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிறுவனின் உடல்நிலை மோசமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு அந்த சிறுவன் கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அங்குள்ள மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து சிறுவனின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் பேகம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் காட்டு தீ போல் அப்பகுதியில் பரவ ஆசிரியருக்கும் நிர்வாகத்திற்கும் முதலுதவி குறித்த அறிவு இருந்திருந்தால் சிறுவனின் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என பலரும் தெரிவிக்கின்றனர். எனவே இதுபோல் உணவு தொண்டையில் சிக்கிக் கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மருத்துவர் பூபதி ஜானிடம் நாங்கள் கேட்டபோது, சாப்பிடத் தொடங்கும் போது அவசரமாக சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவதற்கு முன் தண்ணீர் அருந்திவிட்டு பின்னர் சிறிய துண்டுகளாக பிரித்து சாப்பிட வேண்டும் என்று தெரிவித்தார். முதல்ல உணவு சாப்பிடும்போது தொண்டையில சிக்குவது அப்படிங்கிறது அது காமனா நடக்கக்கூடியது. எப்படி அப்படின்னா, முதல்ல உணவை படுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. படுத்துக்கிட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக உணவு குழாயில சாப்பாடு போகாம அது மூச்சு குழாயில அது உணவு போய் அதை அடைச்சு உடனே இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. அதே மாதிரி வேற ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது மற்ற சமயத்திலேயோ வேற செயல்கள் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு உணவு சாப்பிடும் போது என்ன ஆகுது, அப்பவும் அது நம்ம உணவு குழாயில் இல்லாம மூச்சு குழாயில போய் அடைச்சு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, சாப்பிட்ட உடனே படுத்தங்காட்டி அது ரீவெஜிடேஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி புளி ஏப்பம் அப்படி மாதிரி ஏப்பம் எடுக்கும்போது அதுவும் அந்த உணவானது உணவு குழாயில் இல்லாம மூச்சு குழாயில போய் அடைச்சு சாப்பிடுறது அடைக்கிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை விட காமனா சில சமயத்துல உணவு சாப்பிடும் போது எடுத்த உடனே ரொம்ப பசியா எடுத்த உடனே டக்குன்னு உணவு எடுத்து தொண்டைக்குள்ள சாப்பிடுவாங்க. பட்டுன்னு சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், அப்ப அந்த ஈசோபேகஸ் சொல்லக்கூடிய அந்த உணவு குழாய் மூவ் ஆகாது, அப்படியே போய் அடைச்சுக்கும். மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். உடனே நம்ம தண்ணியை கொஞ்சம் குடிச்சா தான் அது உணவு கீழே போகும். அப்ப அந்த மாதிரி சமயத்துல கூட அது உணவு குழாயில போகாம மூச்சு குழாயில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முதல் உணவு சாப்பிடும் போது கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா சாப்பிடணும். இது எப்படி இதை அவாய்ட் பண்றது அப்படின்னா, முதல்ல உணவு முதல்ல ஆரம்பிக்கும் போது உணவு சிறு துண்டுகளா தான் முதல்ல எடுத்து போடணும். அந்த துண்டுகள் ரொம்ப பெரிய துண்டுகளா எடுத்து உள்ள போட்டோம்னா பட்டுன்னு அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு மடக்கு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அடுத்தது உணவு சாப்பிடும் போது அது ஈஸியா ஸ்மூத்தா போவதற்கும் அது வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே பயப்படக்கூடாது, பதட்டமாகக்கூடாது. உடனே ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், அதுக்கு பேரு ஹிம்லிச் மென்யூவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஷண்ட்டை உடனே குப்பரை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம கையை நல்லா மடக்கி பிடிச்சு, ஃபிஸ்ட்னு சொல்லுவோம், மடக்கி பிடிச்சு பேக்ல அந்த சென்டர் பகுதியும் சைடுலயும் ஓங்கி குத்தணும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லா முதுக குத்தணும். அப்படி பேஷண்ட் கொஞ்சம் சாய்வா இருக்கணும், முன்னாடி சாய்வா இருக்கணும். பவர்ஃபுல்லா ஓங்கி குத்தும் பொழுது அந்த உணவானது டிஸ்லாஜ் ஆகி வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சின்ன குழந்தை இருந்துச்சா அப்படின்னா குழந்தைய தலை குப்புறம் பிடிக்கணும். காலு மேலையும் தலையும் கீழையும் வச்சு முதுக நல்லா தட்டி ஓங்கி தட்டி கொடுக்கும்போது அந்த உணவானது ஏதாவது அந்த மூச்சு குழாயில் இருந்தா அந்த உணவோ வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவு மட்டுமில்லை, ஏதாவது ஒரு பொருளோ காயினோ ஏதாவது இருந்தா கூட அந்த காயின் வெளியே வருவதற்கு அது வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சமயத்துல உடனே வந்த பிறகு இமிடியட்டா டாக்டர்கிட்ட நீங்க கூட்டிட்டு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மேலும் இப்படி உணவோ அல்லது ஏதாவது ஒரு பொருளோ
தொண்டையில் சிக்கினால் என்ன முதலுதவி செய்ய வேண்டும் என்பதை விளக்கினார் மருத்துவர் பூபதி. இந்நிலையில் மருத்துவர் கூறுவது போல் உணவு உட்கொள்ளும் போதும் தண்ணீர் அருந்தும் போதும் பொறுமை அவசியம் என்பதை நாம் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும்.